இன்னைக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் எக்ஸ்போ பத்தி தான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேங்க. இப்ப 2 months பேக் கரூர்ல ஹாப்பி ஷாப்பி எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. நீங்க எல்லாருமே ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. ஹாப்பி ஷாப்பி ஆர்கனைசர்ஸ் எல்லாமே இப்ப நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அம்மா அம்மா ஆன்டி ஆன்டின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இப்ப நம்ம கூட டச்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ஒரு எக்ஸ்போ கான்டாக்ட் பண்றாங்க. அதாவது அந்த எக்ஸ்போ வந்து கரூர்லயா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்லைங்க, திருப்பூர்ல கருணையம்மாள் கல்யாண மண்டபத்துல இந்த எக்ஸ்போ வந்து அவங்க நடத்துறாங்க. இந்த எக்ஸ்போலயுமே வந்து கரூர்ல கொண்டு வந்த மாதிரி அனைத்து அம்சங்களுமே கொண்டு வராங்க அவங்க. சாதாரணமா நம்ம தீபாவளி சமயத்துல என்னங்க, லேடிஸ்னாவே வந்து சாரீஸ் தான் இல்லையா, சாரீஸ், சல்வார் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து வெரைட்டியா நிறைய கொண்டு வராங்க. அப்புறம் வந்து கிட்ஸுக்கு எல்லாம் பொழுதுபோக்கு அம்சங்களும் நிறைய கொண்டு வராங்க. அப்புறம் பீட்ஸ், அப்புறம் கிச்சன் உபயோக பொருட்கள், பியூட்டி ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஹாப்பி ஷாப்பி எக்ஸ்போல இருக்குங்க. ஹாப்பி ஷாப்பி எக்ஸ்போல இங்க கரூர்ல என்னெல்லாம் இருந்துச்சு நீங்க பாத்துருப்பீங்க. இன்னுமே திருப்பூர்ல வந்து இன்னும் கிராண்டா அவங்க பண்ண இருக்காங்க. கமிங் 27, 28 செப்டம்பர் 27, 28. அதுவும் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப சௌகரியமான நாள் சனி ஞாயிறுல தான் வருது. அப்புறம் குழந்தைங்களுக்கு அங்க வந்து டிராயிங் காம்படிஷன் எல்லாமே இங்க எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது இல்லாம எக்ஸ்ட்ராவா ஸ்பீச் காம்படிஷனும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்பீச் காம்படிஷன்ல ஏஜ் கேட்டகரி வைஸா அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி டைட்டில் வந்து சூட்டபிளா கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேங்க. திருப்பூர்ல நடக்கிற இந்த ஹாப்பி ஷாப்பி எக்ஸ்போவுக்கு நம்மளையுமே வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க. சீஃப் கெஸ்டா கண்டிப்பா நீங்களும் வரணுங்க ஆண்டி அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. திருப்பூர் அப்படிங்கறதால என்னால கொஞ்சம் போக முடியலைங்க. அன்னைக்கு கொஞ்சம் வேற ப்ரோக்ராம்லாம் இருக்கு. ஆண்டி உங்க சேனல்ல வந்து கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்சங்கள்லாம் என்னென்ன இருக்கு என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே நமக்கு அனுப்பியிருக்காங்க. அதையுமே இந்த வீடியோல சென்ட் பண்றேன் பாருங்க. கரூர்ல நடந்த ஹாப்பி ஷாப்பி எக்ஸ்போக்கு எல்லாருமே ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்போ வந்து கிராண்டா பண்ணியிருந்தாங்க. இப்ப திருப்பூர்லயுமே அந்த மாதிரி தான் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறதா நம்ம கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதனால நீங்க திருப்பூர்ல நடக்கிற ஹாப்பி ஷாப்பி எக்ஸ்போக்கு திருப்பூர் மக்களும் சரி, திருப்பூர் சரௌண்டிங்ஸ்ல இருக்கவங்களும் சரி, கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணி பாருங்க. அதுவும் தீபாவளி சமயம் அப்படிங்கறதால நம்ம எல்லாத்தையும் ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்றதுக்கும் சௌகரியமா இருக்குங்க. இந்த எக்ஸ்போ வந்து ரொம்ப கிராண்டா இருக்குங்க ஆண்டி அப்படிங்கறதையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணாங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி எக்ஸ்போ எல்லாம் நடத்துறது ரொம்பவே வரவேற்கத்தக்கதுங்க. எல்லாரும் வந்து ஒவ்வொரு கடையிலையும் நம்ம ஏறி இறங்கி பார்த்துட்டு இருக்காம ஒரே இடத்துல போய் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே சௌகரியமா இருக்கு. இப்ப அவங்க கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் நமக்கு அனுப்பியிருக்காங்க. அதையுமே இந்த வீடியோல ஜாயின் பண்றேன், நீங்க பாருங்க. திருப்பூர்ல ஹாப்பி ஷாப்பியோட எக்ஸ்போ மட்டும் நாங்க பண்ணதே இல்ல. இந்த வாட்டி 10th எடிஷனுக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பர்சனலா என்னோட ஃபேமிலியோட தீபாவளி ஷாப்பிங்க நான் அந்த எக்ஸ்போலே முடிச்சிருவேங்க. எஸ் மக்களே, மோஸ்ட் அவைட்டட் ஃபேஷன் ஸ்கிரீமிங் ஹாப்பி ஷாப்பிங் தீபாவளி எக்ஸ்போ வந்தாச்சு. கிளாதிங், ஸ்கின் கேர், ஆக்சசரிஸ், ஃபுட் கார்னர்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான 100+ ஹோம் க்ரோன் ஆண்டர்பிரினர்ஸ் ஸ்டால் போட்டிருக்காங்க ஒரே பிளேஸ்ல. கிட்ஸுக்கு பயங்கரமான காம்படிஷன் வச்சிருக்காங்க. அண்ட் வின் பண்ண போற கிட்ஸுக்கு திருப்பூர் ஸ்மார்ட் கிட்ங்கிற டைட்டிலும் கொடுக்க போறாங்க. நம்ம தீபாவளி ஷாப்பிங் எக்ஸ்போ 27th and 28th of செப்டம்பர் நடக்க போகுது. எங்க இருந்தானு கேக்குறீங்க? கருணையம்மாள் திருமண மண்டபம் அவினாஷி ரோட்ல தாங்க. மிஸ் பண்ணீங்கன்னா ரிக்ரெட் தான். செப்டம்பர் 27, 28 2 நாட்களுமே திருப்பூர் கருணையம்மாள் கல்யாண மண்டபத்தில் தான் இந்த எக்ஸ்போ நடக்குதுங்க. தீபாவளி சமயத்தில் வர்றதால எல்லாருக்குமே இந்த எக்ஸ்போ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.